ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ வடை. மலச்சிக்கல், வயிற்றுப்புண், குடல் புண் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கெலாம் அந்த வாழைப்பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு 2 முறை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றப்ப ரத்தத்தில் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைஞ்சிரும். இன்றைக்கி அந்த வாழைப்பூவை வச்சு எப்படி வடை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முழு வாழைப்பூ ஒன்று எடுத்திருக்கேன். 100 கிராம் போல் கடலைப்பருப்பு, 50 கிராம் போல் துவரம்பருப்பு, 2 பருப்பையும் தனித்தனியாக நான் கப்பில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா 2 பருப்பும் அரைக்க தனித்தனி டைம் எடுக்கும். அதனால் 2ஐயும் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் போல் கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு முழுமையாக கடலைப்பருப்பில் பண்ணுறதாலும் ஓகே. ஆனால் நம்ம துவரம்பருப்பு சேர்த்து பண்ணுறப்ப வாழைப்பூ வடை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி போகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்திருக்கேன். அதில் இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். அப்போ கருக்காமல் இருக்கும் வாழைப்பூ. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குட்டியாக இருக்கிற தோகை, அதை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையில்ல, அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க நரம்பு, இதுவும் தேவையில்ல, இதையும் தூக்கி போட்டுடலாம். இது சாப்பிட்டா வயிற்று வலி வரும். அதுக்கப்புறமா இந்த பெருசாக இருக்க தோகை, இதையும் எடுத்துடலாம். இதே போல் எல்லா வாழைப்பூலையும் இந்த 3 எடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியில் சேர்த்து ஊற போட்டு வச்சுருங்க. இப்போ இது ஃபுல்லாக ஆஞ்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பருப்பை அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஸ்பூனில் 2-3 தடவை நல்லா கலந்து விட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்து இதையும் 2-3 தடவை வலிச்சு விட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு நீங்கள் முழுமையாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறா இருந்தாலும் ஓகே தான். ஆனால் இந்த பருப்பு சேர்க்கும் போது வாழைப்பூ வடை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாழைப்பூ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் 1 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம வாழைப்பூ வடை சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படாமல் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணது, 1 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து புதினா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் புதினா, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்க்குறனால மட்டன் கறி டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வாழைப்பூ வடை. கறி வடை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த வாழைப்பூ வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதை ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் கடாயில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம வடைகள் எல்லாம் தட்டி உள்ளே சேர்த்துடலாம். வடை பொரிக்கும் போது எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா வடையெல்லாம் சீக்கிரமே கரிஞ்சிரும். ஒவ்வொரு வடைகளாக உள்ளே சேர்த்துடலாம். இந்த வடைகள் எல்லாம் திருப்பி விட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். நம்ம பார்க்கும்போது வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால 2 சைடும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டு வேக வைங்க. அப்போ தான் வடைகள் எல்லாம் மேலும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளவும் வெந்திருக்கும். இதே போல் எல்லா வடைகளையும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. வாழைப்பூ வடை எப்பயுமே ஆயிலில் சேர்த்தோன்னே சீக்கிரமாக கிறிஸ்பியான மாதிரி இருக்கும். ஏன்னா வாழைப்பூ அதே கலரில் இருக்கனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பூ வெந்துருச்சான்றதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிறேன். நம்ம வாழைப்பூ வடைகளை உள்ளே சேர்த்தோடனே ஆயிலுக்குள்ளேயே வேகும். நம்மளுக்கு வாழைப்பூவோட கலர் தெரியாமல் இருக்கும். இது நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் ஆயிலை விட்டு வடைகள் எல்லாம் மேலே மிதந்து வரும். அப்போ நல்லா ப்ரௌன் கலர் கரெக்டாக தெரியும். அந்த ஸ்டேஜில் வாழைப்பூ வடையில் உள்ள ஆயிலெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடுங்க. இதுதான் சிம்பிளான டிப்ஸு. இப்போ எல்லா வடைகளையுமே பொரித்து எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா மட்டன் கறி டேஸ்ட்டை விட இந்த வாழைப்பூ வடை ரொம்ப ஹெல்த்தியானதும் அதே டைமில் ரொம்ப டேஸ்டானதும் கூட.
நீங்களும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். இதே போல் வேறு ஒரு வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.